ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் அடுப்படியாண்ட உட்காந்து சிந்துவும் சிவாவும் பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. அப்போது சிவா என்ன சொல்கிறாருன்னா, சிந்து, அன்னபூர்ணி பெரியம்மா சுவாதியை டவுனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் சுவாதியை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் டாக்டரே, ஏன் ஆறுமுக மச்சான் தானே கூப்பிட்டு போக சொல்லியிருக்கிறாங்க, என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிந்து. அதுக்கப்புறம், சிந்து, நீ சொன்ன மாதிரி சுவாதி ரொம்ப அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு சிவா. சிந்துக்கு வெறுப்பு ஏறுதுங்க. வெறுப்பு ஏறினதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டரே, அது மாதிரி மாடல் ட்ரெஸ்ஸு போட்டால் நான் கூட தான் நல்லா இருப்பேன் அப்படின்றாங்க. அப்படிலாம் நீ ஒன்றா நல்லா இருக்க மாட்டே சிந்து அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, ரொம்ப ஓவராக பேசுனா இந்த கொல்லிக்கட்டையை எடுத்து உன் மேலே வச்சிருவேன்னு நெருப்பு எடுத்து காட்டுறாங்கங்க. அதை சிவா ரொம்ப ரசிக்கிறாரு, அவங்க அது மாதிரி பேசுகிறத. அதுக்கப்புறமா சிவா மாடியில் காஃபி குடிக்கலான்னு உக்காண்டிருக்கும்போது அவரை தேடிக்கிட்டு அப்படியே சுற்றி பார்க்கறதுக்காக சுவாதி வராங்க. அந்த இடத்துல வா சுவாதி உக்காரு அப்படின்னதும் அவங்களும் உட்காந்து பேசுகிறாங்க. நல்லா இருக்குல்ல இந்த இடம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆமாம், நான் வந்து உன்னை டவுனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சுவாதி. நல்லா மனசு வந்து ரிலாக்ஸாக, நீ லண்டனில் சுற்றி பார்க்குற மாதிரிலாம் இருக்காது, ஆனால் மனசு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாரு. அதுக்கு அவங்களும் வந்து அதுதானே தேவை சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கருப்பு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாக் காஃபினா, நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோமா உங்கள் காஃபின்னு சொல்லிட்டு அவர் குடித்த கப்பில் இருந்து எடுத்து குடிக்கிறாங்கங்க. குடிச்சிட்ட பிறகு வச்சுட்டு போயிடுறாங்க. இதை சிந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சரியான கோவம் வருது. அதுக்கப்புறமா அந்த கப்பு, அவங்க குடித்த கப்பை எடுத்து சிவா பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த கப்போட முனையில் அவங்களுடைய லிப்டிக் கரை அதில் ஒட்டியிருக்கோ. அதை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சிந்து வராங்க. டாக்டர், இங்கே என்ன நடக்குது? அவங்க ஏன் நீங்கள் குடித்த காஃபியை குடித்தாங்க, அது எப்படி நீ எச்சு பண்ணதை அவங்க குடிக்கலாம்? இதெல்லாம் என்ன பழக்கம்? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது டாக்டரேன்றாங்க. அவள் லண்டன் பொண்ணு, அப்படி தான் இருப்பா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு டாக்டர், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் இதெல்லாம் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் சிவா சிந்து மூஞ்ச ரசித்து சிரிப்போட பார்க்குறாருங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் வெளியே போகலான்னு போகிறாங்க. போகும்போது சிந்து வந்து வெளியில் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்காங்க. சிந்துவை பார்த்ததும் சுவாதி கேட்குறாங்க, ஆண்டி, அந்த பொண்ணு யார்? நம்ம வீட்டில் வேலை செய்கிற பொண்ணா? அது யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணை பற்றி நீங்கள் யாருமே சொல்லலையேன்னு. உடனே மகா சொல்கிறாங்க, ஆமாம், நம்ம வீட்டில் வேலை செய்கிறவ தான் அவள். ஏதோ இருக்கிற வேலையெல்லாம் செய்துட்டு வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் ஓரமாக போயிடுவா அவள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை சொன்னதும் சிந்துக்கு சரியான கோவம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கையை கழுவிக்கிட்டு முந்தானியை வாரி செருவிக்கிட்டு, என்ன சொன்னீங்க நீங்கள்? என்னை பற்றி யாருன்னு சொன்னீங்க? நான் யார் இந்த வீட்டுக்குன்னு சொன்னீங்க நீங்கள் அப்படின்றாங்க. ஆமாம், என்னடி வேலைக்காரின்னு தான் சொன்னேன், என்ன அப்படின்னு மகா கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டோட வேலைக்காரியா? நான் இந்த வீட்டோட மருமக, சிவா டாக்டரோட மனைவி அப்படின்றாங்க. அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. யாருன்னா சுவாதி, அம்மா, அப்பா எல்லாருமே. உடனே வந்து, அக்கா என்னக்கா இங்கே நடக்குது? என்னக்கா சொல்லுது இந்த பொண்ணு? எனக்கு ஒன்றுமே புரியலையாக்கா அப்படின்னு கேட்குறாரு அன்னபூர்ணியோடைய தம்பி ராகவன். அதுக்கு அன்னபூர்ணி எல்லா கதையும் சொல்கிறாங்க. சத்யராஜ் அண்ணன் வந்து இந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், எனக்கு அண்ணன் மாதிரி அவர். ஆறுமுகத்துக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்ததுனால சிந்துவை வந்து அவர் கட்டித்தரேன்னு சொன்னார். ஆனால் கல்யாண நேரத்தில் இந்த சிந்து ஓடி போயிட்டா. எங்கே ஓடனான்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் பைரவியை வந்து ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்ட பிறகு சிந்து போலீஸோட ஒடியாந்து இந்த சிவா தான் என்னை கடத்திக்கிட்டு போய் என் கழுத்தில் தாலியை கட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நாங்களும் அதை நம்பி சிவாவுக்கும் சிந்துக்கும் மறுபடியும் மணமேடையிலே உட்கார வச்சு தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் மகா வந்து கண்டுபிடிச்சா, இவ பொய் சொல்லி தான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அன்னிட்டு. ஆனால் சிவாவுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணான். அவன் எவ்வளோ சொல்லியே நான் கேட்கல. ஆனால் அதனால் இப்போ டைவர்ஸ் கேஸும் நடந்துக்கிட்டு இருக்கு. நானும் ஊர் பஞ்சாயத்தை எல்லாரையும் கூட்டி நான் இவங்களை வெட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னபூர்ணி. உடனே மகா சொல்கிறாங்க, சிந்து, உனக்கு இந்த வீட்டில் வேலையே கிடையாது. எங்கள் வீட்டில் அன்னபூர்ணி அக்கா சொன்னாங்கல்ல, உனக்கும் சிவாவுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாதுன்னு, போடி அப்படின்றாங்க. அதுக்கு வந்து சிந்து சொல்கிறாங்க, என்னை வந்து கோர்ட்டு 1 வருஷத்தில் எங்களை ஒன்றா சேர்ந்து வாழ சொல்லியிருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு மகா சொல்கிறாங்க, கோர்ட்டு என்னடி கோர்ட்டு? எங்கள் வீட்டு
வீட்டுக்கு எங்கள் அன்னபூர்ணி அக்கா தான் கோர்ட்டு, ஜட்ஜி எல்லாமே. அவங்க சொன்னது தான். அவங்க சொல்ல தவிர நாங்கள் வேற யார் சொல்லையும் கேட்க மாட்டோம், மதிக்க மாட்டோம். எங்களுக்கு அவங்க தாண்டி சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க மகா. அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் நான் வந்து இந்த ஜென்மத்தில் இல்லை சிந்துவை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க தம்பிக்கிட்டலாம் சொல்கிறாங்க. அவங்க தம்பி ஒய்ஃபும் இந்த பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்குதே, ஆனால் இப்படி ஒரு தப்பு செஞ்சுருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகம் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவருடைய மாந்தோப்புக்கு போகிறாரு. கூடவே பைரவியும் போகிறாங்க, அன்னபூர்ணி, அப்புறம் சுவாதியோட அப்பா அம்மா எல்லாரும் போகிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னபூர்ணி அவங்க தம்பிக்கிட்ட, "தம்பி, இந்த கண்ணுக்கு எட்டின தூரத்தை இருக்கிற தோப்பு எல்லாமே நம்மளுடையது தான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆறுமுகம், சுவாதிக்கு மாம்பழத்தை பறித்து கொடுப்போ" அப்படின்றாங்க. ஆறுமுகமும் போயிட்டு மாமரத்தில் போய் எட்டி எட்டி சுவாதிக்காக மாம்பழம் பறித்து கொடுக்குறாருங்க. மாம்பழத்தை கொடுத்து, "சாப்பிடு சுவாதின்னு சொன்னதும் எனக்கு கட் பண்ணி கொடுங்கன்றாங்க. கட் பண்ணாமல் எப்படி சாப்பிட முடியும்னு கேட்குறாங்க. அவர் திருன்னு முழிக்கிறாருங்க. நாளைக்கு இந்த கதையை மீண்டும் தொடர ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.